Next, fifth sum. Show that the bisectors of angles of a parallelogram form a rectangle. அதாவது angle bisectors of a parallelogram form a rectangle சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? தென் கோயிங் டு சி சொல்யூஷன். ஸோ ஃபிஃப்த் ஒன் லிசன். என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? ஷோ தட் bisectors of angles of a parallelogram form a rectangle. அப்போது now first take draw the one parallelogram. Parallelogram போட்டால் get like that one parallelogram. ஓகேவா? அவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? show that bisectors of angles of a parallelogram. Bisectorsனா என்னது? now take it this is the A B C D. so one parallelogram condition opposite sides are parallel and equal. ஓகேவா? இப்போது ஆங்கிள் பைசெக்டர்னா பாருங்கள். இப்போது இங்கே என்ன ஆங்கிள் டோட்டல் ஏ ஆங்கிள் இங்கே என்னது ஃபுல் ஆங்கிள் ஏவோ. ஆங்கிள் பைசெக்டர்னா இங்கேயும் இயர் போத் ஆர் வாட் இஸ் தட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக பிரிக்கும். தட்ஸ் த ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வரக்கூடிய ஆங்கிளும் அடுத்து ஹியர் ஆல்சோ சேம் கண்டிஷன். இங்கே வரக்கூடிய ஆங்கிள் நெக்ஸ்ட்டு ஹியர் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய ஆங்கிள் பைசெக்டர்ஸ். வரும்போது although we form the one rectangle சொல்லி கேட்குறேன். ஓகே, ஷேப் இந்த மாதிரி வரலாம், இல்லை கொஞ்சம் இப்படி கீழே கூட வரலாம். ஓகேவா? எனக்கு நான் ரஃப் டயக்ராம் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ தென் we get a P Q R S. அப்போது இந்த P Q R S இஸ் த ரெக்டாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போது ரெக்டாங்கிள்னா என்ன? ஸோ we know condition opposite sides are parallel and equal. அது parallelogram அதே தான், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. and another one condition, what is that? all the angles, what is that? all the sides angles are is a 90 degree. எல்லா சைட்ஸும் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். அப்போது நமக்கு 90 டிகிரி வருமானு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேவா? 90 டிகிரி we get 90 degree is a rectangle. ஓகே, அதே மாதிரி இங்கே நமக்கு ஆங்கிள்ஸ், அதாவது ஆங்கிள் பைசெக்டர்னா இப்போ ஆங்கிள் ஏ எப்படி இங்கே இந்த லைன் ஈக்குவலாக பிரிச்சதோ அதே மாதிரி தான் இங்கேயும் டி என்ற இடத்துலையும் பிசி எல்லா இடத்துலையும் ஆங்கிள் ஈக்குவலாக பிரிச்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன செய்யலைன்னா ஃபஸ்ட்டு ஹியர் டேக் ஃபைண்ட் இட். அதாவது இந்த ஆங்கிள்ஸ் உள்ளே வரக்கூட ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ வி கேனாட் ஃபைண்ட் டைரக்ட்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நவ் கன்சிடர் சி தட் ஹியர் வி ஹேவ் ஃப்ரம் திஸ் parallelogram we take one triangle ADS. is one of the one triangle. Here A is what is that? AS is the one of the angle bisector. Other DS is the angle bisector. Okay, இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா, அதாவது ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் வாட் இஸ் தட்? ஏ அண்ட் டி இஸ் அ சப்ளிமெண்ட்ரி பை parallelogram. அதாவது adjacent angles of a parallelogram is a supplementary. அப்போ நான் அந்த கண்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணுறேன். தென் see that proof. என்ன செய்கிறேன்னா, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180. வாட் இஸ் த ரீசன்? adjacent angles of a parallelogram, adjacent angle எடுக்கலாம், சைடு எடுக்கலாம். adjacent sides of parallelogram are supplementary. adjacent sides of a parallelogram are supplementary சொல்லலாமா? அப்போது அதாவது ஆங்கிள் ஏவும் டியும் ஆட் பண்ணால் 180 வரும் சொல்லி கண்டிஷன். now both side dividing by 2. என்ன செய்கிறேன்? half of angle A plus half of angle D equal to half of 180. ஓகேவா? என்ன செய்யலைன்னா half of A நான் என்னது? ஏல ஆஃப். நான் என்ன செய்கிறேன்? இந்த சைடு ஆங்கிள் கன்சிடர் பண்ணுறப்போ SADன்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? SAD ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த டி. அப்போ என்ன செய்கிறேன்? SDA we get a 90 degree. ஓகேவா? இது take it one equation 1. நெக்ஸ்ட் என்ன செய்யலைன்னா, now consider in triangle ADS or ASD. take it in triangle ASD. ASD நம்ம என்ன செய்யலைன்னா, angle A angle D
angle S take adding. Okay, என்ன செய்யலன்னா angle SAD, அதாவது A எடுக்கும்போது இந்த சைடு SAD, நெக்ஸ்ட் SDA plus SDA plus next angle another one, what is that, ASD. So ASD equal to 180. What is that, angle sum property, angle sum property எடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன வரும், ஆட் பண்ணால் SCAD plus SDA, what is the value, 90. We get the take substitute 90 plus ASD equal to 180. அப்போது ASD equal to 180 minus 90. So 180 minus 90, what is the value, 90. Therefore angle ASD we get a 90 degree. So now angle ASD we get 90 degree. அப்போது ASD is a 90 degree. இங்கே 90 degree na, what is the opposite sides, what is that also is the 90 degree. அப்போ இங்கே என்னவா இருக்கும், 90 degree இருக்கும். இப்போ என்ன செய்யலாம், let's see that PSR we get a 90 degree. அப்போது angle PSR-ம் அதாவது PSR-ம் ASD எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தென் ASD, இப்போது ASD-ஓட வேல்யூ what is that, 90. Take substitute, then angle PSR we get a 90 degree. So condition என்ன, vertically opposite angles equal. Angles are equal. இப்போ இங்கே vertically opposite angles are equal. இப்போ then PSR என்னாச்சு, இங்கே 90 degree வந்துச்சு. அதே மாதிரி next sides செக் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி angle A, angle B take it. So adjacent sides of a parallelogram, what is that, is the 180. Okay, then take substitute the problem. So angle A plus angle B we get a 180. Same condition. So adjacent sides of a are supplementary. என்ன செய்யலாம், angle A plus angle B is 180. and now multiply both sides of A plus half of B equal to half of 180. half of A, what is the value, அதே தான் half of A. half of A நம்ம என்ன சொல்லலாம்னா, here see that, அதாவது half of A, ஏல half என்ன சொல்லலாம், இந்த இடத்துல நான் இப்போது லைன் கன்சிடர் பண்ணியிருக்கிறது அது ஏவும் பியும். அப்போது ஆஃப் ஆஃப் ஏன்னா இந்த சைடு வருமா, அப்போ எது வரும், RSBன்னு சொல்லலாம். அதே ஒரு ஆஃப் ஆஃப் பின்னு சொல்லும்போது RBAன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது டேக் ரைட், RAB ப்ளஸ் ஆஃப் ஆஃப் பின்றது RBA equal to 90 degree. ஓகேவா? So this take equation number 2. Okay, now take it in triangle. The triangle either choose same like that before process, A or B take it on triangle, or AB or take it on triangle. Now apply the angle sum property. So in triangle ABR, so in triangle ABR என்ன செய்யலாம், angle A எப்படி எழுதலாம், RAB plus RBA plus next another one angle ARB and எழுதலாம், ARB equal to 180. So property take right, angle sum property. என்ன செய்யலாம், RAB plus RB is a 90 degree plus ARB we get a 180. Therefore ARB equal to 180 minus 90. 180 minus 90 is the 90 degree. அப்போ ARB is the 90 degree. இப்போ ARB na meaning என்ன, இந்த இடத்துல R, angle R is the 90. angle R is the here also 90 degree வந்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி Q and P want to find. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், triangle BCQ taking. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன், ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு பிசி எடுத்துக்கிறேன். இன்னும் parallelogram adjacent sides what is that is the 180. அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், angle B plus angle C equal to 180. Condition what is that, adjacent sides of a parallelogram
are supplementary. அப்போ BC adding 180. Now I'm multiplying both sides by of 1 by 2 into angle B plus 1 by 2 into angle C equal to 1 by 2 into 180. Now half of the angle B, what is that half of the angle B? So the half of the angle B. Half of the angle B என்னது இந்த சைடு. அப்போ என்ன செய்றேன் QBC வரும். Half of the angle C என்ன வரும் QCB என்று வரும். Okay, don't understand clearly QBC. Next this one is a QCB. Now take right. Then we get half of the angle is the QBC plus half of the angle C is the QCB. We get a 90. Okay. So this take equation number 3. Next என்ன செய்யலாம்னா now in triangle, see that figure, now in triangle BCQ take it. BCQ எடுத்துக்கும்போது என்ன செய்கிறேன் angle QBC plus angle QCB plus angle BQC and எடுத்துக்கலாம் equal to 180. So angle sum property. So angle sum property apply பண்ணலாமா QBC plus QCB what we get is the 90 degree. Take substitute 90 degree plus BQC we get a 180. Therefore BQC equal to 180 minus 90. 180 minus 90 we get a 90. Therefore angle BQC we get a 90 degree. So angle BQC அப்போ இந்த இடத்துல என்னாச்சு 90 டிகிரி. அப்போ இங்கே 90 டிகிரினா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வர்ஸ் டி ஈக்குவல். அப்போ இங்கே 90 டிகிரினா இங்கே என்ன இருக்கும் நமக்கு டெஃபினட்டாக 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பி ஆங்கிள் பி ஃபைண்ட் பண்ண போகிறேன். தென் ஹவு டு ஃபைண்ட் ஆங்கிள் நவ் டேக் இட் ஒன் ட்ரையாங்கிள் டி த சிடிபி அதாவது பிசிடி எடுத்து ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓ என்ன செய்யறேன்னா ஆங்கிள் பிக்யூஆரும் அதாவது பிக்யூசியும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ரீசன் டேக் இட் வெர்டிக்கலி opposite angles. Vertical opposite angles are equal. என்ன செய்யலாம் triangle PQR we get a is a BCQ was at 90 degree. அப்போ another one we get a 90 degree. Next என்ன செய்கிறேன் angle C and D எடுத்துக்கோ. Angle C plus angle D we get a 180. Reason is the adjacent angles are supplementary. So angle C plus angle D get 180. Half of the angle C plus half of the angle D equal to 180. Half of the angle C what is that? அப்போ என்ன செய்கிறேன் so now I'm finding the angle C. Therefore CDP triangle take it. Then half of the angle C நான் என்ன செய்கிறேன் இந்த லைன் எடுத்துக்கிறேன் சிபி. அப்போது டிசிபி என்று எடுக்கலாம். ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் டி என்ன சொல்லலாம் சிடிபி என்று எடுக்கலாம். ஓகேவா. தென் டேக் இட். ஸோ ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் வாட் இஸ் தட் டிசிபி ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் டி வாட் இஸ் தட் சிடிபி ஈக்குவல் டு 180. ஸோ திஸ் டேக் இட் ஈக்குவேஷன் நம்பர் 4 டேக் இட். ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன் இன் ட்ரையாங்கிள் CDP taking. ஓகேவா. நான் என்ன செய்கிறேன் ஸோ நோ டி ஆங்கிள் டிசிபி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சிடிபி ப்ளஸ் ஆங்கிள் பி வருமா பி என்ன வரும் சிபிடி ஆர் டிபிசி கொடுக்கலாம் ஈக்குவல் டு 180. ஸோ sum of 3 angles we get to 180. Therefore sum of all angles the angle sum property. So okay, sum of all angles. Up another DCP CDP get 180. Then take substitute 180 plus CPD equal to 180. Sorry, small mistake. Half all multiply பண்ணும்போது here also multiplying half. Then we get a 90 degree. ஓகேவா. இங்கே 90 டிகிரி வந்ததுன்னா ஹியர் ஆல்சோ வாண்ட் டு கம் 90 டிகிரி. 90 டிகிரியா. ஸோ தென் யூ சி தட் சிபிடி கீப் இட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆங்கிள் சிபிடி ஈக்குவல் டு
180. This 90 goes right hand side is the minus 90 degree. 180 minus 90 we get 90 degree. CPD. So angle CPD is the 90 degree. Then here also angle is the 90 degree. Here also angle is the 90 degree. All the sides, what is that? It's a 90 degree. All the sides are right angle. Then the figure PQR is the, what is that? Is the rectangle. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? Angle P, angle Q, angle R, angle S எல்லாமே what is that? All down is the 90 degree. Then all the properties, all the angles take, right? So therefore PQR is the rectangle. ஓகேவா? என்ன செய்யலாம் பாருங்க, ப்ரூஃப், ஃபைனல் ப்ரூஃப் நான் இங்கே எழுதுறேன். நான் என்ன செஞ்சேன்? ஸோ வி கெட் வாட் இஸ் தட்? PSR இஸ் த 90 டிகிரி. ஆங்கிள் PSR வி கெட் 90 டிகிரி. நெக்ஸ்ட் ARB வி கெட் 90 டிகிரி. அதாவது ARB அப்போ R மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு PQR we get a 90 degree. Angle PQR we get a 90 degree. Next another one, what is that? S வந்தாச்சு, R வந்தாச்சு, Q வந்தாச்சு. Next P நமக்கு என்ன பண்ண, அதாவது CPD என்ன வந்துச்சு? 90 degree. Therefore CPD you get a 90 degree. அப்போ all the angles are is the 90 degree. Therefore finally PQRS is a parallelogram. Hence therefore solution is the over. Hence the proved. Okay va?